அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவர் மீதும் ஏகரைவனாகிய அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்புகளும் என்றென்றும் நின்றுவிட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு சக நேர நிகழ்ச்சியான ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக எனக்கு வழங்கப்பட்ட கேள்வி, இஸ்லாமிய பெண்கள் ஏன் ஹிஜாப் அணிகிறார்கள், அது அவருடைய உரிமையை பறிக்கவில்லையா என்பது எனக்கு வழங்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியை வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால், இன்று உலகத்திலே வாழக்கூடிய ஆண் பெண் இருபாலரிலே ஆண்களை விட பெண்கள் தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலே, தன்னை அழகுபடுத்தி மகிழ்ச்சி அடைவதில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அது சிறுமியாக இருந்தாலும் சரி, அல்லது முதியவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் என்று சொன்னாலே அழகுபடுத்தி கொள்வதில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு புடவையாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கிறது, அதுக்கேற்ற மாதிரி வளையல் இடுவது, அதுக்கேற்ற மாதிரி காதுகளில் தோடு போடுவது, அது போன்று கிளிப் இடுவது, வாட்ச் அணிவது, செருப்பு அணிவது, இப்படி ஒரு பெண் ஆணை விட அதிகமாக தன்னை அழகுபடுத்தி காட்டுவதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு சார்ந்த பெண்கள் தன்னை அழகுபடுத்தி கொண்டு இயல்பாக வெளியில் வரும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் ஏன் அவர்கள் தன்னை ஒரு கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் தன்னை போர்த்தி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள், இது அவருடைய உரிமையை பறிக்கவில்லையா என்பது போன்று சிந்திக்கக்கூடிய மக்கள் மூலியமாக வரக்கூடிய கேள்விதான் இது. முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் அழகை வெறுக்கவில்லை, மாறாக இறைவன் அழகை நேசிக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், இறைவன் சொல்லுகின்றான், உங்களுடைய இறைவன் அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான், எனவே நீங்கள் அழகாக இருங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் அழகாக இருங்க என்று தான் இறைவன் சொல்லுகின்றான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்களுக்கு இறைவன் சொல்லக்கூடியது நீங்கள் அழகாக இருங்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில விதிமுறைகளை இறைவன் சொல்லுகின்றான். அது என்ன விதிமுறை என்று கேட்டால், 24வது அத்தியாயம் 30-31 அந்த வசனங்களில் இறைவன் சொல்லுகின்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு, முதலாவது நான் ஆண்களுக்கு சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, தேவையற்ற விதங்களில் தன்னுடைய பார்வையை அலைய விடக்கூடாது, தேவையற்ற ஆபாசமான காரியங்களை உங்களுடைய பார்வை செலுத்தக்கூடாது, தேவையற்ற காரியங்கள் உங்களுடைய பார்வையில் ஈடுபடுத்திக்கூடாது, எனவே பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து இறைவன் சொல்லுங்கன்னா, உங்களுடைய கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க, இது உங்களுக்கு தூய்மையானது என்று இறைவன் ஆண்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதே கட்டளை பெண்களுக்கு இறைவன் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட பெண்களை தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று எப்படி இறைவன் ஆண்களுக்கு சொன்னானோ அதே போன்று பெண்களுக்கு சொல்லிட்டு கூடுதலாக சொல்கிறான், உங்களுடைய தலைகளை முக்காடால் மறைத்து கொள்ளுங்கள். கூடுதலாக ஆடை விஷயத்தில் இறைவன் பெண்களுக்கு சொல்கிறான், நீங்கள் ஆடை விஷயங்களை கவனம் செலுத்துங்க. ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்துமாறு இறைவன் சொல்லுகின்றான் என்றால், இப்போ நடுநிலையாக சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண், இந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக ஈர்க்கக்கூடியவளாக இருக்கிறாங்க? இறைவன் ஆணை விட பெண்களை ஆண்கள் மூலியமாக ஈர்க்கக்கூடிய விதத்தை தான் இறைவன் அவனுடைய உடல் அமைப்பை படைச்சிருக்கிறான். ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு என்பது ஆணை விட ஈர்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கின்றது. அப்போ இறைவன் பெண்ணை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அப்படி இருந்தால் தான் உலகம் சுழலும். அப்போ ஈர்க்கக்கூடிய விதத்தில் இறைவன் பெண்ணை படைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பெண் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருப்பதன் காரணமாக அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ, பாலியல் சீண்டலோ அல்லது பாலியல் வன்கொடுமைகளோ நடக்கக்கூடாது என்பதற்காக இறைவன் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஆடை. ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடை, ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்றால் திரையிட்டு கொள்ளுதல் அல்லது மறைத்து கொள்ளுதல் என்பது விளக்கம். அப்போ நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் என்று ஏன் இறைவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால், பெண்கள் ஆண்கள் மூலியமாக ஈர்க்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. ஒரு பெண் ஆண்கள் மூலியமாக இருக்கக்கூடிய இருப்பதன் காரணத்தினால்தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான சினிமாக்களில்
இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒரு பெண் நடிப்பாங்க. நடுவில் வந்து குத்தாட்டம் போடுவதற்கு ஒரு பெண்ணை வந்து நடிக்க சொல்லுவாங்க. இப்போ இயல்பாக நடிக்கக்கூடிய பெண்ணுடைய ஆடைக்கும் இந்த குத்தாட்டம் போட்டு நடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்குடைய ஆடைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவங்க அணியக்கூடிய ஆடை அரைகுறையாக இருக்கும். இப்போ வந்து விழாக்களில் அல்லது பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் இருக்கக்கூடிய ஆடல் பாடல் நடிக்கக்கூடிய பெண்களுடைய ஆடை எப்படி இருக்குது, ஏன் அப்படி நான் போட்டு நடிக்கிறாங்கன்னா அப்போ தான் ஈர்க்கப்படுறாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு வருமானம் ஈட்டப்படுது. அப்போ வந்து பெண்கள் ஆண்களை வந்து ஈர்க்கக்கூடியவர்களாக கவர்ச்சி போக பொருளாக அவனை சித்தரிப்பு காரணமாக மாதிரி என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க. அப்போ வந்து இயல்பாக பெண்கள் வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருப்பதனால அதன் மூலியமாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இறைவன் வந்து ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை அணிய சொல்கிறான். ஒரு பெண் இருக்கிறாங்க, அழகான முறையில் ஆடை அணிகிறாங்க, புடவை கட்டியிருக்கிறாங்க. அவங்க இயல்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸில் வந்து பயணம் செய்ய முடியுதா? நீங்கள் அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த சகோதரிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உங்களால் வந்து மேல் கம்பியை பிடிச்சிட்டு உங்களால் இயல்பாக நிற்க முடியாதுன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, தேவையற்ற பார்வைகள் எங்களை வந்து வரக்கூடியதை நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் அவங்க மேலே போட்டக்கூடிய அந்த மாறாப்பை அடிக்கடி சரி செய்து கொள்வதை நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள் மூலியமாக ஈர்க்கப்படக்கூடிய காரணத்தினால இறைவன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஜேர்னல் ஆஃப் இன்டர்நேஷனல் உமன்ஸ் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரை, இது வந்து வால்யூம் 2 மே 4, 2010 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. அதை வந்து பிரபல கிளினிக்கல் மனத்தத்துவ நிபுணரும் இஸ்ரேல் டெல்வாய் கல்லூரியின் பெண் கல்வித்துறை தலைவருமான அவிக்கல் மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு கல்வித்துறையின் ஆய்வாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பெண்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வு வந்து எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எடுத்த 2 வால்யூம் 1 வால்யூம் 2 மொத்தம் சொல்கிறாங்க, அரைகுறை ஆடை அணிவதன் காரணமாக முதலாவது பாகத்தில் சொல்கிறாங்க 58.1 விழுக்காடு வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அரைகுறை ஆடை அணிவதன் காரணமாக பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. மொத்தத்தில் 88 விழுக்காடுகள் பெண்கள் வந்து அரைகுறை ஆடை அணிவதன் காரணமாக அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க என்பதை புள்ளி விவரமாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து அரைகுறை ஆடை அணிவதன் காரணமாக ஒரு பெண் தன்னை அழகான முறையில் அவள் வந்து ஆடையின் மூலியமாக தன்னை பாதுகாத்து கொள்ளாத காரணத்தினால பல வகையான துன்பத்திற்கு ஆளாக்கப்படுறாங்க என்பதை உணர்ந்ததன் காரணத்தினால்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை இறைவன் போடுமாறு அவங்களுக்கு இறைவன் வந்து வழிவகை செய்கின்றான். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆடையெல்லாம் ஒழுங்கு அணிஞ்சிட தப்பு நடக்காமல் இருக்குது, தப்பு நடக்குதானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஆடையை அந்த மணிக்கு கட்டுப்பாடு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, தவறு நடக்கிறதுனால நம்ம அதையும் அப்படி பண்ணணும்னு கேட்குறாரு. ஹிஜாப் அணிவதன் காரணமாக தப்பு நடக்காமல் இருக்குது, தப்பு நடக்குதானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எந்த அளவுக்கு நியாயம்? இப்போ ஒருத்தர் வந்து கடையை வைத்து வியாபாரம் செய்கிறாரு. நைட்டு வந்து அவர் கடையில் வந்து கொள்ளைக்காரவங்க திருடிட்டு போயிட்டான். அவர் என்ன பண்ணிட்டார், என்ன தான் நைட்டு கடையை வச்சு மூடிட்டு போனாலும் கொள்ளைக்காரன் வந்து திருடிட்டு போகிறான், அதனால் நாளிலேருந்து கடையை மூடாமல் போயிடுவோம், வரதான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா? இல்லை இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த கடையை வந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வாரா? பாதுகாப்பதுதான முயற்சி செய்வார். அப்போ வந்து இறைவன் வந்து பெண்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த பெண்கள் வந்து எப்படி இருந்தால் பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதை உணர்ந்து தான் இறைவன் வந்து அவர்களுக்கு ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஆடையை வந்து அவங்களுக்கு கட்டளை இடுகின்றான். அப்போ வந்து இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஆடை என்பது பெண்களுக்கு ஒரு கண்ணியமான ஆடையாக பாதுகாப்பு ஆடையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஹிஜாப் ஆடை அணிவதன் காரணமாக பெண்ணுடைய எந்த முன்னேற்றமாக தடுக்கப்படுமா, உரிமை பாதிக்கப்படுமானா ஒரு காலம் பாதிக்கப்படாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் விளையாட்டுத்துறையில் பாருங்கள், நெதர்லாந்து அணிக்காக கிரிக்கெட்டில் நெதர்லாந்து அணிக்காக விளையாடக்கூடிய அஃப்தகா மசூத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவங்க என்ன பண்ணாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டில் அவங்க ஹிஜாப்போடு தான் விளையாண்டாங்க. அதில் வந்து விளையாண்டு அவங்க வந்து சாதனை படைத்தார்கள். அவங்க வந்து கிரிக்கெட் வீராங்கனை மட்டும் கிடையாது, அவங்க வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பல் மருத்துவர். அப்போ படித்து பட்டமும் பெற்றிருக்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் ஹிஜாப்போடு விளையாடுறாங்க, அவங்களால சாதிக்க முடியுது. அப்போ ஹிஜாப் அணிந்தனால எந்த ஒரு தடை ஏற்பட்டுச்சு? அதே மாதிரி கால்பந்து போட்டி, அந்த போட்டியில் விளையாடக்கூடிய சகோதரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஜாப் அணிஞ்சிட்டு விளையாடுறாங்க. பென்சினா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி பெண்களுக்கான கால்பந்து போட்டியில் நெஹ்லானா பென்சினா என்று சொல்லக்கூடிய சகோதரி அவங்க ஃபுட்பால் விளையாண்டாங்க. இது எந்த இதில் தடையாக இருந்துச்சு? இப்போ ஹிஜாப் என்பது வந்து நிச்சயமாக ஒரு பெண்ணுடைய எந்த ஒரு விஷயத்திலும் தடையாக இருப்பது கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹிஜாப் போன்ற ஆடை அணிந்து கொண்டு தான் பல பேர் சாதிச்சிருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க போட்டு ஆடை அப்படி தான் இருந்துச்சு. அவங்க தலையில் முக்காடு போடலை, அவ்வளோதான். அவங்க கழுத்தை மறைச்சி கைகள் இது வரைக்கும் போட்டு கால்களை மறைச்சி ஆடை போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆடை வந்து ஒரு குறையும் கிடையாது.
கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஹிஜாப் அணிந்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீராங்கனைக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து என்னன்னு சொன்னால் இதனால எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ உண்மையாக சொல்வதாக இருந்தால் உரிமையை பாதிக்கிறதுன்னு சொன்னால் யார் அதோடைய பாதிப்பை உணர்ந்திருப்பாங்க? அந்த அணியக்கூடிய பெண்கள் உணர்ந்திருப்பாங்க தானே. இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் வந்து ஹிஜாபுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லா பெண்களும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போடக்கூடிய பெண்கள் எல்லாம் அதை நாங்கள் வரவேற்கிறோம், இது எங்களை அடிமைப்படுத்துது, எங்களை உரிமை பறிக்குதுன்னு சொல்லி அதை வரவேற்றாங்க. அந்த சட்டத்தை வரவேற்றார்களா? மாறாக அந்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள், களத்தில் இருந்து போராடினாங்க. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்தியா முழுவதும் பேச்சு பொருளாகப்பட்டுச்சு. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் என்பது எங்களுடைய உரிமை, அது என்னுடைய கண்ணியமான ஆடை என்று அவர்கள் என்ன பண்ணாங்க? களத்தில் இருந்து போராடினார்கள். எனவே ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணினத்திற்கு கண்ணியத்தை வழங்கக்கூடிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு ஆடை என்பதை உணர்ந்து கொண்டு ஹிஜாப் என்பதை பெண்கள் அழகான முறையில் அணிந்து அரைகுறை ஆடையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.